செஷன் நிறைய பேர் எடிட்டோரியல்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு வரேன். பட் நீங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்தீங்க அப்படின்னா ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய எடிட்டோரியல் கிளாஸஸ் அடிக்கடி பார்க்கலாம். ஈவன் மண்டே டு ஃப்ரைடே ரெகுலராக கூட வந்து பார்க்கலாம். இட்ஸ் அப் டு யூ, நீங்கள் எவ்வளோ தூரம் என்கரேஜ் பண்ணுறீங்கன்றதுல தான் இருக்குது. ஸோ திஸ் எடிட்டோரியல் நம்ம வந்து என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா, இந்த எடிட்டோரியல் பேசேஜ்குள்ளே யூ ஆர் கோயிங் டு லேர்ன் vocabularies, fillers அண்ட் எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டினும் வச்சுருக்கேன், கனெக்டர்ஸ் வச்சுருக்கேன், பேராஜம்பிள் இது எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாமா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஆல் இன் ஒன் எலிட் பாஸ் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் ஆப்டிடியூட், பேங்கிங் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், லைக் எல்லாமே உங்களுக்கு ஆல் இன் ஒன் பேங்கிங் கோர்ஸாக கண்டிப்பாக இருக்கும். எலிட் பாஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஒர்த்தாக இருக்கும். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். லாப்சைடட் சொல்யூஷன். லாப்சைடட் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா. இப்போ லாப்சைடட் ஸ்மைலுன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ கேவலமாக இருக்கிறேன். அதாவது ஒரு ஈக்குவலாக இல்லாமல், ஈவனாக இல்லாமல், ஒரு பக்கம் மேலே கீழே அந்த மாதிரி இருக்கிறத லாப்சைடட்னு சொல்லலாம். இல்லை வேறு மாதிரி சொல்லணும்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து லாப்சைடன்றத சொல்லலாம். முழுமையாக இல்லாமல் ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது மேலே கீழே அப்படின்ற மாதிரி. ஸோ லாப்சைடட் அப்படின்ற பட்சத்தில் இங்கே அப்போ இன்கம்ப்ளீட்டான சொல்யூஷன் அப்படின்ற மீனிங். அடுத்தது இந்தியாவில் ரெகுலேட்டரி ஓவர்சைட் for pharmaceuticals needs to improve. ஓகே, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி ஓவர்சைட் அப்படின்னா வந்து என்னது, மேற்பார்வை அப்படின்னு நம்ம சொல்லலாமா? எஸ், மேற்பார்வை. ஒஃபிஷியலாக ரெகுலேட்டரி பாடிஸ் யாரெல்லாம் வந்து ஒஃபிஷியல்ஸாக இருக்காங்களோ, லைக் ரெகுலேட்டரி பாடிஸாக இருக்காங்களோ, அவங்க அந்த மேற்பார்வை பண்ணுறாங்க இல்லையா, மானிட்டர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மானிட்டர் பண்ணுறது எதற்காக மானிட்டர் பண்ணுறாங்க, எதை மானிட்டர் பண்ணுறாங்க? ஃபார்மசூட்டிக்கல்ஸ் மானிட்டர் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அது ரிலேட்டடாக அவங்க வந்து மேற்பார்வை பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டும், நீட்ஸ் டு இம்ப்ரூவ் அப்படின்றாங்க. டவுட் இருக்கலாமா, ஃபார்மசூட்டிக்கல்ஸ் தானேக்கா இருக்குது, இங்கே எப்படிக்கா நீட்ஸ்ன்னு வருது? ஸோ எப்போவுமே முன்னாடி இருக்கிறத பார்க்கக்கூடாது. வி ஹாவ் டு லுக் அட் த சப்ஜெக்ட் என்னன்னு தான் பார்க்கணும். இன் இண்டியா இது என்னது, சில அடிஷ்னல் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இது ஒரு ஃப்ரேஸாக இருக்குது. ஃப்ரேஸ்னா என்ன சொல்லியிருக்கேன்? எஸ், இட் டசன்ட் கிவ் கம்ப்ளீட் சென்ஸ் இன் இந்தியாவில் மீனிங் தரல. அப்போ இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ரெகுலேட்டரி ஓவர்சைட் சப்ஜெக்டை, ரெகுலேட்டரி ஓவர்சைட் ஃபார் ஃபார்மசூட்டிக்கல்ஸ், ஃபார் ப்ரப்போசிஷன், இது ப்ரப்போசிஷனுக்கான ஆப்ஜெக்ட். அப்போ எது சப்ஜெக்ட்? இதுதான் சப்ஜெக்ட். அப்போ இது சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால நீட்ஸ் போடுறோம். ஓகேவா? ஃபைன், அப்போ கரெக்டு. இது சப்ஜெக்ட் கிடையாது, ஏன்னா இதுக்கான ஆப்ஜெக்டாக போயிடுச்சு. ஓகேவா? நீட்ஸ் டு இம்ப்ரூவ். ஓகே, இம்ப்ரூவ் பண்ணப்பட வேண்டும். ஃபைன். இது ஆல்ரெடி வந்து மெயின் வேர்ப் ஒன்று வந்துருச்சு. சப்ஜெக்ட் மெயின் வேர்ப், இல்லைனா அதை ஃபைனைட் வேர்புன்னு சொல்லுவோம். அடுத்து வரக்கூடியதை நான் ஃபைனைட் வேர்புன்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்லுவோம்? எஸ், இந்த வேர்புக்கு டைரெக்டாக சப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுதோ அந்த வேர்ப் ஃபைனைட் வேர்ப். அதை வந்து நம்ம சிங்குலர் ப்ளூரல் படி வந்து நம்ம மாற்றுவோம். எஸ், இஎஸ்லாம் சேர்த்துப்போம். தேவையில்லை அப்படின்னா ப்ளூரலாக இருந்துச்சுன்னா எஸ் போட மாட்டோம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்ன்னு இருக்கும். பட் இந்த மாதிரி நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் டென்ஸ் இருக்காது, லைக் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் எல்லாம் நம்மளால் போட முடியாது. டைரெக்டாக சப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகாது. ஸோ இதை ரெண்டு விதமாக போடுவோம். இந்த நான் ஃபைனைட் வேர்ப், ரெண்டாவது இன்னொரு வேர்ப் வருதுன்னா அது நான் ஃபைனைட் வேர்ப்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று 2+ இன்ஃபினிட்டிவ், இந்த இங்கே இருக்குல்ல 2+ இம்ப்ரூவ் அப்படின்ட்டு, 2 இம்ப்ரூவ்ன்ட்டு. ஸோ இப்படி இருக்கும், இல்லைனா ஜெரண்டாக இருக்கும். ஓகேவா? காட் இட்? எஸ். இப்போது நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பேசேஜ்குள்ளே போகலாமா? As part of an overarching attempt. Okay, what is the meaning of overarching? ஓவர்ஆர்க்கிங் அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அஃபெக்டிங் ஆர் இன்க்ளூடிங் எவ்ரிதிங், ஒட்டு மொத்தமாக அப்படின்ற மீனிங், அனைத்தையும் உள்ளடக்கிய அப்படின்ற மீனிங். ஸோ அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அட்டெம்ப்டாக, அது ஒரு பார்ட் ஆஃப் அட்டெம்ப்டாக இருக்குது. ஸோ பார்ட் ஆஃப் அன் ஓவர்ஆர்க்கிங் அட்டெம்ப்ட். ஸோ எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு பார்ட்டாக டு ரெஸ்டோர், என்ன பார்ட்டு?
to restore confidence in India's pharmaceutical supply chain. ஓகே, அதாவது இந்தியாவுடைய மருத்துவத்துறையில கான்ஃபிடன்ஸ், அதாவது நம்பிக்கை இழந்து போயிருக்கு. ஏதோ ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, அதனால இந்தியாவுடைய மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் லைக் ஃபார்மசிட்டிக்கல்ஸ் மேல நம்பிக்கையற்ற நிலைமை இருக்கு. ஸோ அதை வந்து ரெஸ்டோர் பண்ணும், திரும்ப கொண்டு வரணும். ஆஃப்டர் அ சீரீஸ் ஆஃப் டெத்ஸ் damaged the country's reputation as a drug exporter. So after எதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து கான்ஃபிடன்ஸை ரெஸ்டோர் பண்ணணும்னு என்ன இஷ்யூக்கு அப்புறமா பண்ணுறாங்கன்னு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, நிறைய டெத்ஸ் நடந்திருக்கு. கண்ட்ரியோட ரெப்யூட்டேஷனை, கண்ட்ரியோட மட்டு மரியாதை எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணியிருக்கு. ஆஸ் அ ட்ரக் எக்ஸ்போர்ட்டர், அதாவது நம்ம ட்ரக்ஸை எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம், அந்த ஒரு கண்டிஷனில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உள்நாட்டில் ஃபார்மசிட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா அது எக்ஸ்போர்ட் பண்ணுற நிலமையில இருக்கும். ஆனால் நம்ம மேலே நம்மளோட கண்ட்ரி ரெப்யூட்டேஷன் ஸ்பாயில் ஆகிற மாதிரி நடந்திருக்கு. ஆஸ் அ ட்ரக் எக்ஸ்போர்ட்டர் த கவர்மெண்ட் ஹாவ் ரெக்வயர்டா, கவர்மெண்ட் சப்ஜெக்ட் இப்போ ஹேஸ் ரெக்வயர்ட், அப்போ இதில் எரர் இருக்கு. கவர்மெண்ட் ஹேஸ் ரெக்வயர்ட் a doctor's prescription for individuals to purchase syrup based medicines. ஸோ என்ன இந்த மாதிரி வந்து ரெஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க கான்ஃபிடன்ஸ். அதில் ஒரு பார்ட்டாக என்ன விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா, கவர்மெண்ட் வந்து டாக்டரோட ப்ரெஸ்கிரிப்ஷன் தேவை இனி இண்டிவிஜுவல்ஸுக்கு. எதுக்கு? சிரப் பேஸ்டு மெடிசன்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோன்னா, சிரப்பாக இருக்குல்ல, காய்ச்சல் தலைவலி சிரப்பு குடிக்கிறோம், அந்த மாதிரி என்ன மெடிசன்ஸ்னாலும் ப்ரெஸ்கிரிப்ஷன்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃபைன். அடுத்து however, இருந்த போதிலும், இருப்பினும், while it seems like a credible measure, it also defensive rather than reformist. ஸோ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, while எப்போ யூஸ் பண்ணுவோன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு கான்ட்ராஸ்டான விஷயங்களை கொண்டு வரப்ப நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டு விஷயம் அட் அ டைம் சைமல்டேனியஸாக நடக்கிறப்ப நம்ம பேசக்கூடிய டைமில் while நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், while my mom is cooking, my sister is watching டெலிவிஷன். எங்கள் அம்மா இங்கே பாரு கஷ்டப்பட்டு குக் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் அதே சமயத்தில் அவள் டிவி பார்த்துட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரியான விஷயத்த கொண்டு வரப்போ while யூஸ் பண்ணலாம். அப்போ இது இட் சீம்ஸ், அதாவது இந்த ரீஃபார்ம், இந்த விஷயம் இப்போ மெடிசன்ஸ்க்கு வந்து இப்போ ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுத்து தான் வாங்கணும் சிறப்புக்கு அப்படின்ற இந்த விஷயம் சீம்ஸ் லைக் அ கிரெடிபிள் மெஷர். கிரெடிபிள்னா நம்பகத்தன்மையோட இருக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்பட்ட போதிலும் கூட, while இருப்பினும் கூட, இட் ஆல்சோ டிஃபென்சிவ் ராதர் தென் ரீஃபார்மிஸ்ட், அதாவது இது ஒரு டிஃபென்சிவான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ராதர் தென் ரீஃபார்மிஸ்ட் அப்படின்னா, ரீஃபார்ம் பண்றதுன்னா சீர்திருத்தம் பண்றது. ஓகே, நம்ம ஒரு விஷயம் இவ்வளோ பெரிய விஷயம் நடத்திருக்குன்னா அதுக்கு உள்ள இருக்கிற எல்லா விஷயமும் சீர்திருத்தம் பண்ணணும். ஆனா அந்த சீர்திருத்தம் பண்ணாம அது எப்படிப்பட்ட விஷயமா பார்க்கப்படுதுன்னா, டிஃபென்சிவான விஷயமா. ஓகே, அடுத்து எப்படி காத்துக்கலாம், அப்படி எப்படி காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அது டிஃபெண்ட் பண்ற விஷயமா பார்க்கப்படுது. இதுக்கு சின்ன உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அதாவது இந்த சிறப்பை வந்து இவங்க எதை மீன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னா, அந்த சிறப்பை அவங்க பேன் பண்ணியிருக்கணும், எதனால மக்கள் இறந்தாங்களோ அதை ஏதாவது பண்ணியிருக்கணும், பேன் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா அது சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறதுன்ற மீனிங். பட் அப்படி பண்ணாம ப்ரெஸ்கிரிப்ஷனோட வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது டிஃபெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா, நம்ம சைட் தப்பு இருக்கு, ஆனால் அதை நியாயப்படுத்துறோன்றதை விட டிஃபெண்ட் பண்ணுறோம். எப்படி சொல்கிறது, அதை வந்து நாங்கள் பண்ணுறது கரெக்டு தான்ற மாதிரி அதை காட்டுற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இனி எப்படியாவது இது பண்ணாமல் விட்டுறணும், இனி இந்த இதில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி நம்மளே காத்துக்கிற மாதிரியான விஷயமா இருக்கு அப்படின்றாங்க. The Union Health Ministry has removed the term syrup from the Schedule K of the drugs rules to 1945 as change it had signaled when it issued the draft notification in December 2025. Union Health Ministry என்ன பண்ணிருக்காங்கன்னா, சிரப் அப்படின்ற டேர்மை ரிமூவ் பண்ணிருக்காங்க. எதுல அப்படின்னா, ஸ்கெட்யூல் கே ட்ரக், அதாவது எல்லாத்துக்கும் ஆக்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது ட்ரக்ஸ் ரூல் 1945, அதில் அந்த டேர்மை சிறப்புன்ற டேர்மையே எடுத்திருக்காங்க. சேஞ்ச் இட் ஹேட் சிக்னல்ட் when it issued the draft notification in December 2025, thus requiring cough syrups to be sold only with a prescription. ஸோ எந்த ஒரு ஆக்ட் இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு டிராஃப்ட், அதாவது இதெல்லாம் சரியா இருக்கா, இதை எஃபெக்ட்ல கொண்டு வரலாமான்னு சொல்லிட்டு ஒரு டிராஃப்டா கொண்டு வருவாங்க. ஓகேவா,
ஸோ அப்போவே வந்து அந்த இஷ்யூவை மேற்கோள் காட்டியிருக்காங்க. had signaled when it issued the draft notification. அதாவது அதை மேற்கோள் குறியிட்டு இதில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மேற்கோள் குறியிட்டு காமிச்சிருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா thus requiring cough syrups to be sold. cough syrups வந்து எங்கே விற்கப்பட வேண்டும் அப்படின்னா லைக் பிரிஸ்கிரிப்ஷன் மூலமா மட்டும்தான் விற்கப்பட வேண்டும். அதுவும் லைசன்ஸ் பெறப்பட்ட ஃபார்மசிஸ்ல மட்டும்தான் காஃப் சிரப்ஸ் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த மேற்கோள் குறித்து காமிச்சிருக்காங்க அப்படின்றாங்க இந்த சென்டென்ஸ்ல. ஓகே, these products were singled out after ethylene glycol and diethylene glycol contamination in India-made cough syrups killed over 300 children across several countries since 2022. So இந்த ப்ராடக்ட்ஸ் எந்த ப்ராடக்ட்ஸ்னா these products எந்த ப்ராடக்ட்ஸ் மூலமா அவங்க இறந்தாங்களோ அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து சிங்கிள்ட் அவுட் அப்படின்னா அதை அந்த ப்ராடக்ட்ஸை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அது என்னன்னு பார்க்கறது. சரியா? singled out after இந்த எத்திலின் கிளைகால் அந்த டயத்திலின் கிளைகால் கண்டாமினேஷனால தான் வந்து காஃப் சிரப்ஸ்ல இருக்கு. சரியா? ஸோ இந்த கண்டாமினேஷனால தான் இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க. அதுவும் செவரல் கண்ட்ரீஸ்ல 2022 இருந்து அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த பேசேஜ் புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்து ஸோ இதில் என்னென்ன பார்த்தோம்? ஓவர் ஆக்கிங்னா எல்லாத்தையும் உள்ளடக்கிய அப்படின்ற மீனிங். அண்ட் இதோட சினோனிம் பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ், ஒருங்கிணைந்த, ஆல் என்கம்பாசிங் அப்படின்னா எல்லாத்தையும் உள்ளடக்கிய, ப்ராட் ரொம்ப விரிந்த அப்படின்ற மீனிங், எக்ஸ்டென்சிவ் நல்லா விரிந்த அப்படின்ற மீனிங், காம்ப்ரிஹென்சிவ், ஆல் என்கம்பாசிங், ப்ராட், எக்ஸ்டென்சிவ். அண்ட் ஆன்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா லிமிட்டட், ஓகே, குறுகிய, நேரோ, ஓகே, ஸ்பெசிஃபிக், இது மட்டும் அது மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறது. ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா ரொம்ப ப்ராடாக இல்லாமல் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இவ்வளோதான் இங்கே தான் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இருக்கக்கூடியது. ஸோ தட்ஸ் இட். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் பேசேஜ். இது வந்து ஃபில்லர்ஸ் பேஸ்ட் பேசேஜ். தேர் ஆர் 3 ஃபில்லர்ஸ், ரைட்? ஒரு ட்ரிபிள் ஃபில்லர்ஸ் டைப்ல இருக்கு. நீங்க இங்க ஃபில் பண்ண போறீங்க. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்த்து ஃபில் பண்ணுவோமா? The WHO's warning in 2022 and 2023 also dash assumptions that India's export quality controls were effective and functioning independently. ஓகே, WHO வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க 2022லையும் 2023லையும். ஆல்சோ டேஸ் அசம்ஷன்ஸ், என்ன மாதிரியான அசம்ஷன்ஸ்? இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து எஃபெக்டிவா அண்ட் இண்டிபெண்டா எஃபெக்டிவா இருக்கு அண்ட் இண்டிபெண்டா ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றது என்ன மாதிரியான அசம்ஷன்? ஓகேவா? என்ன மாதிரியான அசம்ஷன்? ஃபர்ஸ்ட் ரீஎன்ஃபோர்ஸ்டா என்னது? திருப்பி ஒரு விஷயத்த அந்த சீனுக்கு கொண்டு வர்றது ரீஎன்ஃபோர்ஸ். ஓகே, அண்டர்மைண்ட் அப்படின்னா வீக்கன். ஓகேவா? வீக்கன் பண்ணிடுறது, இல்லை வந்து ட்ரஸ்ட் வார்த்தியை வந்து கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்கிறது அப்படின்ற மீனிங். ஸ்ட்ரென்த்னா உறுதிப்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஜஸ்டிஃபை பண்ணுறதுனா சொன்னது சரின்றது நிரூபிக்கிறதுன்றது மீனிங். இம்ப்ரூவ் பண்ணுறதுனா அடுத்தடுத்து கொண்டு போகிறது. இப்போ இங்கே என்ன மாதிரியான வார்த்தை வேணும்? ஏன்னா இங்கே வார்னிங்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ வார்னிங்ஸ் அப்படின்னா இங்கே ஹியர் ஐ ஷுட் ஹாவ் சம் அதர் நெகட்டிவ் வேர்ட் டு மேக் த என்டையர் சென்டென்ஸ் இன் அ நெகட்டிவ் வே. நான் வார்னிங் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ அந்த வார்னிங் என்னன்னு சொல்றது? வார்னிங்கிறது நெகட்டிவான விஷயங்கள் கொடுக்கறது தானே. அப்போ அந்த நெகட்டிவ் திங் என்னன்னு தானே இங்கே இருக்கணும். அப்போ நெகட்டிவான வார்த்தை எதுவுமே இல்லை. இப்போ இது எல்லாமே பாசிட்டிவ், ரைட்? பாசிட்டிவான வார்த்தை. அப்போ ஐ ஹாவ் ஒன்லி ஒன் நெகட்டிவ் வேர்ட், தட் இஸ் அண்டர்மைண்ட். ஆல்சோ அண்டர்மைண்ட் த அசம்ஷன். அப்போ WHO's வார்னிங் இருக்கு இல்லையா, வார்னிங் கொடுத்துருக்காங்க 2022லையும் 2023லையும். அது வீக்கன் பண்ணியிருக்கு, இல்லை ட்ரஸ்ட் வர்த்தினஸை கொஸ்டின் பண்ணிருக்கு. ஸோ ஆல்சோ அண்டர்மைண்ட் அசம்ஷன்ஸ். என்ன மாதிரி அசம்ஷன்ஸ்னா இந்தியாஸ் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கண்ட்ரோல்ஸ் வேர் இஃபெக்டிவ் அண்ட் ஃபங்க்ஷனிங் இண்டிபெண்டன்ட்லி. இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கண்ட்ரோல்ஸ் எல்லாம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பொருள் அப்படின்னா அதோடைய கண்ட்ரோல் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருக்குது. அண்ட் ஃபங்க்ஷனிங் வந்து இண்டிபெண்ட்டாக வந்து யாருடைய உந்துதலின் பேரில், கார்பரேட்டோட உந்துதலின் பேரில் இல்லாமல் தனியாக இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்த கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த டெத்து இதெல்லாம் நடந்திருக்குல்ல, இந்த மாதிரியான விஷயங்கள். நெகட்டிவான வார்த்தை வரணும், நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகே,
பட் பியாண்ட் கண்டாமினேஷன், பட் இந்த கண்டாமினேஷனுக்குலாம் அப்பாற்பட்டு டாக்டர்ஸ் ஹவ் லாங் ரேஸ்ட் கன்சர்ன்ஸ். ரொம்ப டாக்டர்ஸ் வந்து எது உங்களுக்கு ஒரு கவலைக்கிடமான விஷயமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபவுட் ஹவு காஃப் சிரப்ஸ் ஆர் ஃபார்முலேட்டட் அண்ட் யூஸ். அதை எப்படிலாம் ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் ஃபார்முலேஷன், ரைட்? அண்ட் அது எப்படி யூஸ் பண்ணப்படுதுன்ற விஷயம் தான் டாக்டர்ஸ் மத்தியில் அது ஒரு கவலைக்கிடமான விஷயமா இருக்கு. மெனி ஓவர் த கவுண்டர்னா ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாம வாங்குறது, அதான் ஓவர் த கவுண்டர்னு சொல்லுவாங்க. காஃப் சிரப்ஸ் ஆர் டேஷ் ஆஃப் bronchodilators அப்படின்னா இருமலுக்கு எடுத்துக்கிறக்கூடிய மருந்து, ஆன்டிஹிஸ்மடைன்ஸ் அப்படின்னா லைக் அலர்ஜிஸ் இந்த மாதிரி இருக்க எடுத்துக்கக்கூடிய சிரப்பு. அடுத்து டீகன்ஜஸ்டன்ஸ், ஸோ கன்ஜஸ்ட் ஆச்சு, மூக்கு வந்து அடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு எடுத்துக்கக்கூடிய மருந்து, இது எல்லாமே. அப்போ சிரப்ஸ் ஆர் டேஷ் ஆஃப், அப்போ சிரப்ஸ் ஆர் டேஷ் ஆஃப்னா இது எல்லாத்துக்குமான கலவையா சிரப்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த கலவைன்ற வார்த்தை ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இதை வச்சே நம்ம எல்லாத்தையுமே ரூல் அவுட் பண்ணிட்டோம். ஒன்னே ஒண்ணுதான் காக்டெயில்ஸ்னா கலவை, ஓகேவா? 4-5 கலந்து, ஓகேவா? காக்டெயில்ஸ் ஆஃப் இது எல்லாத்துக்குமான இதுவும் சேர்ந்து, மெடிசின்ஸும் சேர்ந்து தான் இந்த சிரப்ஸ்குள்ள இருக்கு அப்படின்றாங்க. which can cause, இது எதை காஸ் பண்ணுதுன்னா டர்மஸ், அப்படியே நடுக்கும், ஓகேவா? அண்ட் ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ், அப்படியே ரொம்ப பதட்டமாயிடுறது, ரொம்ப அப்படியே ஹார்ட் எல்லாம் பட்டு அடிக்கிறது. எக்ஸ்ட்ரீம் செடேஷனாக பயங்கரமாக தூக்கம் வர்றது, ஓகே? அண்ட் அடுத்தது பாரடாக்சியல் அஜிடேட் ஆகுறது, அதாவது செடேஷனுக்கு ஆப்போசிட்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஒரு பயங்கரமான பதட்டமாக, ரொம்ப சுறுசுறுப்பாக பதட்டோட ரொம்ப பயங்கர ஹைப்பர் ஆக்டிவாக ஆகிடுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்ஃபேன்ட்ஸ்க்கு காஸ் பண்ணுது. அண்ட் பிளட் ப்ரெஷர் எஃபெக்ட்ஸும் வந்து வருது. த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் ஹேஸ் ஷெட், ஸோ குழந்தைகளுக்கான அமெரிக்கன் அகாடமி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகேவா, has said that the cough suppressants, so இது யூஸ் பண்ணுறோம்ல cough syrups, இது எல்லாமே are quite ineffective. அது ரொம்ப இன்னெஃபெக்டிவாக இருக்குது. யாருக்குன்னா ஃபார் சில்ட்ரன் அண்டர் 6 இயர்ஸ்க்கு, முக்கியமாக குழந்தைங்க 6 வயசு கீழே குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்னெஃபெக்டிவாக இருக்குது. அண்ட் ரொம்ப டேஞ்சரஸும் கூட. ஆஸ் தே கேன் டேஷ் அண்டர்லையிங், ஆஸ் தே கேன் மாஸ்க் அப்படின்னா என்னது? மறைச்சிரும். மாஸ்க் போட்டு மறைக்கிறோம். மறைச்சிருது. எதை மறைச்சிருது அப்படின்னா முக்கியமான கண்டிஷன்ஸ் அண்டர்லையிங், கீழே வேற ஏதாவது கூட இருக்கலாம், கீழே நாளைக்கு அண்டர்லைன்றது பட்சத்தில் அதில் இருக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. என்ன இருக்கலாம்? நிமோனியா, ஆஸ்துமா, இந்த மாதிரியான சீரியஸ் இஷ்யூஸ் இருக்க கூட அதை மறைச்சிருது அப்படின்றாங்க. காட் இட்? ஸோ நெக்ஸ்ட் இது போலாமா? Yet India's entrenched OTC கல்ச்சர், அதாவது என்ட்ரென்ச்டுனா லைக் டீப்லி ரூட்டட், ஆழமாக பதிவாயிருக்கு அப்படின்ற மீனிங், ஓகேவா? ஓடிசி கல்ச்சர் நான் ஆல்ரெடி சொல்கிறேன், சொன்னீங்கன்னா ஓவர் த கவுண்டர், அதாவது ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மருந்து வாங்குறது. அந்த கல்ச்சர் மேக் ஃபார்மசிஸ்ட் டிஃபேக்டோ பிரைமரி கேர் ப்ரொவைடர்ஸ், அதாவது டிஃபேக்டோன்றது ஒரு லெட்டின் வேர்ட். அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக இல்லாட்டியும் அதான் நடைமுறையில் இருக்குது அப்படின்ற மீனிங். அப்போ இந்த கல்ச்சர் மூலமாக, நம்ம ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்குற கல்ச்சர் மூலமாக ஃபார்மசிஸ்ட் இருக்காங்கல்ல, மெடிக்கல் ஷாப்ல எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள என்னவா கன்சிடர் பண்ணுறோம்? அவங்க தான் வந்து டாக்டர்ஸ்ன்ற கன்சிடர் பண்றோம். ஸோ முக்கியமாக எங்கெல்லாம் ரூரல் அண்ட் செமி அர்பன் ஏரியாஸ்ல இந்த மாதிரி தான் நடக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, however the contamination was the result of failures in manufacturing quality, testing of raw materials and regulatory oversight rather than consumer access. ஓகே, அதாவது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டாமினேஷன்றது மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி கண்ட்ரோலில் ஃபெயிலியர், ஓகேவா? குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணணும், அதுலேயே ஃபெயிலியர் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸை டெஸ்ட் பண்ணணும், அது உருப்படியாக இல்லை. அண்ட் ரெகுலேட்டரி ஓவர்சைட், இதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். அப்போ ஒஃபிஷியலாக அதை என்ன பண்ணணும்? மானிட்டர் பண்ணணும், கரெக்டாக இருக்கான்னு, அதில் ஃபெயிலியர். இது எல்லாம் தான் முக்கியமாக காரணம். ரேதர் தென் எதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா கன்சியூமர் தான் அதை ஆக்சஸ் பண்ணிட்டாங்க, அதனால தான் உங்களுக்கு இதுன்னு. பட் அதை விட இதெல்லாம் முக்கிய காரணிகளாக இருக்கு அப்படின்றாங்க. ஈவன் நவ் இப்போ கூட requiring a prescription may reduce inappropriate use and push patients away from self medication. இப்போ கூட prescription யூஸ் பண்ணுறது வந்து இன்னப்ராப்ரேட்டாக, தவறுதலாக வந்து அவங்க யூஸ் பண்ணுறத ரெடியூஸ் பண்ணும். அண்ட் அதே மாதிரி செல்ஃப் மெடிக்கேஷன், அவங்களாம் மெடிசன்ஸ் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணும். டேஷ் இட் குட் நெவர் ப்ரிவெண்ட். அப்போ இங்கே பாசிட்டிவ் ஒன்று கொடுத்துட்டு பட் இட் குட் நெவர் ப்ரிவெண்ட் நெகட்டிவாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ பாசிட்டிவையும் நெகட்டிவையும் கனெக்ட் பண்ணுற கனெக்டர் எது?
ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேங்க்ல இந்த ஃபர்ஸ்ட் தானே வரணும். ஒவ்வொன்றுக்கும் மீனிங் சொல்றேன். பிகாஸ்னா அதனால், பட்னா ஆனால், சோ ஆகையால், அதனால், ஆல்தோ இருந்த போதிலும், சின்ஸ் அப்படின்னா எஸ் ஆகையால் அதனால் அப்படின்ற ரீசனை சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப மறுத்து பேசுறது தான் பட். ஓகேவா? ஆனால். அப்ப ஆனாலுக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்ப இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுது, ஓகே தான், பேஷண்ட்ஸை வந்து செல்ஃபாக மெடிக்கேஷன் எடுக்கிறது ஸ்டாப் பண்ணுது. ஆனால் இதால் ப்ரிவென்ட்டே பண்ண முடியாது. கண்டாமினேட்டட் ப்ராடக்ட்ஸை வந்து கவர்மெண்ட் எடுக்கிற இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக எக்காரணத்துக்கு கொண்டு ப்ரிவென்ட் பண்ண முடியாது. அண்ட் ஃப்ரம் ரீச்சிங் த மார்க்கெட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எதில் அதாவது இவங்க மீன் பண்ணுறது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் எடுத்திருக்கிற ஸ்டெப்பை வந்து இட் இஸ் நாட் தட் எஃபெக்டிவ் அப்படின்றது தான் என்டையர் பேசேஜ்லையுமே சொல்லிட்டு வராங்க. ஓகேவா? the fundamental issue is that மேஜரா பேசிக்கான விஷயமே என்னன்னா, government continues to tolerate the pharmaceuticals lobbies. Pharmaceutical lobbies like industry, pharmaceutical industry உடைய ஆர்குமெண்ட், கம்ப்ளைண்ட். ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கவர்மெண்ட் டாலரேட் பண்ணுது. என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, ஹை அண்ட் அதாவது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய டெஸ்டிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோன்னா அது குட்டி குட்டி மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்களா, குட்டி குட்டி ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள பேக்ரப் பண்ணிடும். அதாவது அவங்கள்ட்ட காசு இல்லாமல் போயிடும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மசூட்டிக்கல் வந்து கம்பெனிஸ் எல்லாம், இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஆர்கியூ பண்ணுறாங்க. அதை போய் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. டேஷ் வைல் த இந்தியன் ஃபார்மஸ் இதிலே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரூல் அவுட் ஆயிடுச்சு, மித்த எல்லாமே. ஸோ ஒன்லி ஒன். அதாவது இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதுனால ஈஸியாக வச்சிருக்கேன். ஸோ ஐ பிரிங் சம் டிஃபிகல்ட் கொஷின்ஸ் இன் திஸ். எடுத்தோடனே டிஃபிகல்ட்டாக நான் கொண்டு வந்தேன்னா லைக் யூல் கெட் ஸ்கேர்ட், ரைட்? ஸோ இது வந்து ஈஸியானது கொண்டு வந்திருக்கேன். மோரோவர் அண்ட் ஃபர்தர் மோர் இந்த ரெண்டு வார்த்தைகளும் என்ன பண்ணுன்னா, ஒரு விஷயத்தை பற்றி பேசி அடிஷனலாக இன் அடிஷன் டு, அதுவுமே அடிஷனலாக அதை பற்றி பேசுகிறப்போ இந்த வார்த்தைகள்லாம் போடலாம். மோரோவர், இன் அடிஷன் டு, ஃபர்தர் மோர், இதெல்லாம். ஓகே? மோரோவர் while the Indian pharmacopedia, ஸோ ஃபார்மகோபீடியா ஆக்சுவலாக வந்து என்சைக்ளோபீடியா இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அது மெடிசன் ரிலேட்டடாக விஷயங்கள், அதோடைய கலெக்ஷன், அதை மீன் பண்ணுறது தான் இது. ஸோ இது எல்லாமே ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லைக் கலெக்ஷன் அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே மீன் பண்ணுறாங்க. ஸோ அப்டேட்டட் தேர் அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸ், அதாவது டெஸ்டிங் மெத்தட்ஸை, அவங்க வந்து அந்த மெடிசனை சிறப்பை டெஸ்ட் பண்ணுற மெத்தட்ஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க. எதுனா அந்த எத்திலின் கிளைகால், டயத்திலின் கிளைகால், அதுதானே டேஞ்சர் காஸ் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஃபாலோயிங் த டெத்ஸ், ஸோ இந்த டெத்ஸ் வந்ததுனால இதெல்லாம் வந்து அவங்க கரெக்டாக இப்போ டெஸ்ட் பண்ணுறாங்க. failures in batch testing and enforcement process. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதை என்ஃபோர்ஸ் பண்ணுற விஷயத்தில் ஓகே, அது இனிஷியலாக வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் கொடுக்குறப்ப அவங்களுக்கு அது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்துலையும், அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அதை என்ஃபோர்ஸ் நடைமுறையில் கொண்டு வர்றதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயிலியர்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஓகே, இங்கே கனெக்டர் நம்ம பார்த்துட்டோம். Yes, entrenched-னா firmly established, வேரூன்றிய அப்படின்ற மீனிங். இதோட synonyms established, deep rooted, fixed, embedded. and antonym embeddedனா உங்களுக்கு தெரியுங்களா, பின்னி பிணைஞ்சு இருக்கிறது, அது கூட சேர்ந்து இருக்கிறது. antonyms temporary-ஆ இருக்கிறது, flexible-ஆ இருக்கிறது, unsettled, settled-ஆ இல்லாமல் unsettled-ஆ இருக்கிறது, சேஞ்ச் ஆகக்கூடிய அப்படின்ற மீனிங். ஓகே? ஸோ எஸ், இப்போ there are certain statements. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டான சீக்வன்ஸில் அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, காட் இட்? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான சீக்வன்ஸில் அரேஞ்ச் பண்ணணும். பேராஜம்பிள் கொஷின்ஸ் 4 தான் கொடுத்துருக்கோம், 5 கூட இல்லை, 4 சென்டென்ஸ் தான். இதை கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ பேராஜம்பிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் பேராஜம்பிள்ஸ்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவாகவே போட்டிருக்கேன். ஸோ எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். இது வந்து நிறைய பேர் கரெக்டாக போனீங்கன்னா ஓகே, பேராஜம்பிள் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வெல்வர்ஸ்டாக இருக்கீங்க. வெல்வர்ஸ்டாக இல்லாட்டியும் அட்லீஸ்ட் ஓகே, ஓரளவுக்கு உங்களுக்கு அப்ரோச் பண்ணுற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இல்லை அப்படின்னா I'll teach பேராஜம்பிள். பேராஜம்பிள் வந்து நான் இன்னொரு வாட்டி வந்து இப்போது ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரியான கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்து நான் கொண்டு வரேன். எடிட்டோரியல்ஸ் பேசேஜ் வச்சே வந்து நிறைய கொண்டு வரேன். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சரை அரேஞ்ச்மெண்ட்டை மட்டும் போடுங்க. ஏபிசிடி இருக்குது, இது எப்படி சிபிஏடியா இல்லை வந்து பிசிஏடியா, ஹவு இட் இஸ் அப்படின்றத காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ மீட் யூ இந்த நெக்ஸ்ட் எடிட்டோரியல் செஷன். இந்த மாதிரி டெய்லி எடிட்டோரியல் செஷன் வேணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் காமெண்ட் பிலோ. ஸோ டாடா, பை, see you guys.